ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க், இது நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் அல்லது 2 டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது முட்டை ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து அந்த மஞ்சக்கருவோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதனால முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு புரோட்டீன் சத்தை வந்து நம்மளுடைய முடியோட வேர்க்கால்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தாழை எடுத்துக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கத்தாழை ஜெல்லெல்லாம் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அதில் என்னதான் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில கெமிக்கல் வந்து சேர்ப்பாங்க. அதனால் அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, மற்ற டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சுரலாக உள்ள நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்தாழை ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு மணி நேரம் இதை கட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே கழுவி வச்சுருங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அது வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜியை கொடுக்கும், வந்து அரிப்பு எடுக்கும். அதனால் வந்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த ஜெல் எல்லாமே வந்து வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி வந்து அதுக்குள்ள கத்தாழைக்குள்ள உள்ள இந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய முடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நல்ல ஒரு பெரிய மடல் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கிறதுனால பெரிய மடலாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் உள்ள அந்த கத்தாழை ஜெல்லை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியை கொடுக்கும். நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். முடி வந்து வறட்சி அடையுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதத்தை வந்து இந்த கத்தாழை ஜெல் வந்து கொடுக்கும். முடியோட வளர்ச்சியுமே பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகரிக்க செய்யும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டையெல்லாம் அடிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அது நாளாக என்னாகும் அப்படின்னா அந்த முடியோட வேர்க்கால்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி நம்மளுடைய முடி வந்து அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கத நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனால. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலை வந்து அந்த முடியோட அடர்த்தி கம்மியாக தலை கூட தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து முடி வந்து நல்ல ஒரு க்ரோத்திங் வரும். குட்டி குட்டி பேபி ஹேர் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு முளைச்சி வர்றதை நம்ம வந்து கண்கூட பார்க்க ஆரம்பிக்கலாம். அடர்த்தி வரும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டின இடத்துல எல்லாம் வந்து புதிய முடி வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் இது கூட கத்தாழை ஜெல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது விளம்பரமெல்லாம் இல்லை, இந்த ஒரு டைம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா மாமா எர்த்தோட ஹேர் மாஸ்க். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் சேர்த்திருக்காங்க. அதாவது வெந்தயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், சீயக்காய், இதெல்லாம் வந்து நிறைய இதில் வந்து சேர்த்திருக்காங்க. அதனால இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த டைம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி யூஸ் பண்ணேன். இது கூட தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம வெறும் மாஸ்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கத்தாழையும் முட்டையும் இது சேர்க்குறப்போ இன்னுமே முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி நம்மளுக்கு உருவாயிடும். இதை அப்படியே நல்லா தொட்டு அந்த முடியோட வேர்க்கால்கள் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலேருந்து நுனி முடி வரைக்கும் கீழே வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க. ஏன்னா இப்போ மழை காலம் இருக்கிறதுனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 hour அல்லது 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு தலை வந்து நீங்கள் எப்போதும் குளிக்கக்கூடிய ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஷாம்பு போடலாம், போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறையா வந்து முடி கொட்டுறது நிற்கிது. இன்னொன்று வந்து நல்லா அடர்த்தியாகவும் முடி ஆகுது, வளர்ச்சியுமே அதிகமாக இருக்குது. அதனால நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும். நான் கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்தே 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 வாரம் 1.5 வாரம் ஆயிடுச்சு. சரி நல்லா இருக்குதான்ட்டு ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. உண்மையாலுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் அப்படின்னா இந்த ஜெல்லு தான். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.